தமிழிசை அண்ணாமலை கருத்து மோதலால் தமிழக பாரதிய ஜனதாக்குள் உட்கட்சி பூசல் தற்போது வெடித்துள்ளது. இந்த பிரச்சனை தொடர்பாகவும் அதிமுக பாஜக கூட்டணி விவகாரம் தேர்தல் முடிவுகள் தொடர்பாகவும் பத்திரிகையாளர் லட்சுமி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் லட்சுமி. வணக்கம் மேடம். இப்போது அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தால் 35 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்று எஸ்பி வேலுமணி இன்று காலையில் தெரிவித்ததற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை எதிர்வினையாற்றியிருக்கிறார். அதே போல தமிழிசை சவுந்தரராஜனும் அந்த கருத்துக்கு மாறுபட்டு எஸ்பி வேலுமணியின் கருத்துக்கு தான் உடன்படுகிறேன் என்று கூறியிருக்கிறார். அண்ணாமலை ஆனால் அதை உடன்படவில்லை என்றும் கூறியிருக்கிறார். மேலும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கே வாய்ப்பில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இந்த சர்ச்சை தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னைக்கு காலையில எஸ்பி வேலுமணி பேசினது அவங்களுடைய பிரச்சனை வந்து அண்ணாமலை தான். அண்ணாமலையால தான் கூட்டணியில இருந்து வெளியில வந்தோம் அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அதிமுக பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு அப்படிங்கறத எடுக்கவே இல்லை. அவங்க வந்து கடைசி நேரம் வரைக்கும் தேவர் வெரி சாஃப்ட் ஆன் பிஜேபி. அதனாலதான் அவங்களுக்கு இந்த தோல்வி. ஒருவேளை அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்திருந்தால் கூட அவங்க வெற்றி பெற்றிருக்க முடியாது. டிஎம்கேவோட மார்ஜின் இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், விக்டரி மார்ஜின். ஏன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி அரசியல்ல ஒன்னு ரெண்டு கிடையாது. அது வந்து மாறி இருக்கலாம். ஏன்னா 2004லயும் சரி 2019லயும் சரி அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அப்படின்றது அவங்களுக்கு கம்ப்ளீட் வாஷ் அவுட் தான் தமிழ்நாட்டுல. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ஸ் இன்னும் டீப்பா தான் இருக்கு. என்னதான் மோடி இங்க வந்து பிரச்சாரம் செஞ்சிருந்தாலும் அதிமுக இன்னைக்கு கிளைம் பண்ற அந்த 18% ஓட் பிஜேபி கிளைம் பண்ணக்கூடிய 18% ஓட்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம் அப்படின்றாங்க. மோடி இங்க வந்து அவர் கேம்பெயின் பண்ணிருக்காரு. அதுவும் ஒரு முறை இல்ல, கிட்டத்தட்ட 7-8 முறை இங்க வந்திருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் வந்திருக்கிறார்கள். நாங்க வந்து மத்திய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு அவ்வளவு செஞ்சிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இருந்தும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 18% தான், அதாவது கூட்டணிக்கே 18% வாக்குகள் தான் வந்திருக்கு அப்படின்னா இன்னும் வந்து பிஜேபிக்கான அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டுல வரல அப்படின்னு தான் அர்த்தம். ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒருவேளை கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னா அதிமுகவுல வந்து கிராஸ் ஓட்டிங் நிறைய இருந்திருக்கும். இதுதான் 2019 நடந்தது. அதே மாதிரி திரும்பவும் ரிப்பீட் ஆயிருக்கும். இனி அடுத்த எலெக்ஷன்ல ஒருவேளை அவங்க திரும்பவும் பரிசீலனை பண்றாங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்லுவாரு, நான் தான் சிஎம் கேண்டிடேட், எனக்கு நீங்க ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்பாரு. அது வந்து ரொம்ப தூரம் கிடையாது. இது அதிமுகவுக்கு சிக்கலை தான் உருவாக்கும். அவங்க வந்து ஏன் வந்து லூஸ் பண்ணோம் அப்படின்றத ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணமே தவிர பிஜேபியோட கூட்டணியில இருந்தா நாங்க ஜெயிச்சிருப்போம்னு சொல்றது சரியான வாதம் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முறையும் பிரச்சாரத்துல அவர் சொன்னது, பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியிலிருந்து வெளியில வந்தது காரணம் எங்கள் தொண்டர்களினுடைய முடிவு, எங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய முடிவு, என்னுடைய முடிவு கிடையாது அப்படின்னாரு. அப்ப தொண்டர்கள் எல்லாருமே தப்பா முடிவு எடுத்துட்டாங்களா? இதுதான் இந்த கேள்விக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஏனோ பதில் சொல்லாம இருந்துட்டாரு இன்னைக்கு. எஸ்பி வேலுமணி அது ஓகே. ஆனா கூட்டணி வைக்கணும், கூட்டணி இருந்திருந்தால் அது உண்மையிலே இந்த தடவை பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் ஒரு 10 தொகுதிகளுக்கு மேல் அவர்கள் வெற்றி பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு கருத்து அந்த வாக்கு சதவீதத்தை வைத்து கூறுகிறார்கள். நீங்க அதை ஏற்கிறீங்களா? அதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். வாக்கு சதவிகிதத்தை நீங்க வந்து நம்பர்ஸை கம்பேர் பண்ணி பேசலாம். நம்பர்ஸ் வந்து எல்லா நேரங்கள்லயுமே நம்பர்ஸ் வந்து நமக்கு உண்மையை சொல்லிடாது. எந்த முறை அதாவது நம்பர்ஸை நீங்க வந்து கால்குலேட் பண்ணீங்கன்னா ஒருவேளை ஏடிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணி வைத்திருந்தால் எல்லாமே கம்ப்ளீட் வாஷ் அவுட் தான். அதுதான் 2004 நடந்தது, அதுதான் 2019 நடந்தது. அது திரும்ப ரிப்பீட் ஆயிருக்கும். ஏன்னா ஏடிஎம்கேல கிராஸ் ஓட்டிங் இருந்திருக்கும் கண்டிப்பா. ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு தான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பல இடங்கள்ல பதிவு செய்தார். இப்போ இந்த 2 பேருக்கும் இந்த கருத்து முதல் ஏற்பட்டிருப்பது இந்த மாநில தலைமைக்குள்ள 2 அணிகளாக பாஜக செயல்படுவது போல தெரிகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை அணி ஒரு புறமும், தமிழிசை தரப்புல ஒரு எல்லா பார்ட்டியிலுமே இன்ட்ரா பார்ட்டி ஃபியூட் இருக்கும், ஃபேக்ஷனல் ஃபியூட் இருக்கும். அது எப்போதுமே இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதுதான் தமிழிசை அவர்கள் முதல்ல அவங்க இருந்த போது அவங்க பேசின மாதிரி இப்பதான் திரும்பவும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பார்ட்டிக்குள்ள இப்ப இல்ல, அதாவது தமிழிசை மட்டும் இப்ப பேசி இருக்காங்க, இப்ப கிடையாது. எப்போதுமே வந்து அவங்க பார்ட்டியில இன்ட்ரா பார்ட்டி ஃபியூட் இருந்திருக்கு. அது வந்து இனி ஒருவேளை அது வந்து வெளிப்படுதோ என்னவோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
இன்னொன்று லட்சுமி, இந்த 11.24% வாக்குகள் என்பது அது சமுதாய வாக்குகள் தான். பாரதிய ஜனதா கட்சியின் தனிப்பட்ட வாக்கு சதவீதம் அல்ல. அந்த உயர்ந்திருக்குது, அதாவது ஒரு 4%லிருந்து 11% உயர்ந்திருப்பது அது தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியின் வாக்கு வங்கியாக கருத முடியாது. பாட்டாளி மக்கள் கட்சியோட பெல்ட்ல அது அதிக ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அது என்ன நினைக்கிறீங்க? அது வந்து பிஎம்கேக்கு நீங்க வந்து பிஎம்கே இல்லாம வந்து பிஜேபிக்கு இவ்வளவு பெரிய ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கும்லாம் சொல்ல முடியாது. பிஎம்கேக்கு நார்த் தவிர சில இடங்கள்ல, நிறைய இடங்கள்ல அவங்களுக்கு பார்ட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கதான் செய்யுது. அவர்களுடைய கட்சியினர் வந்து நிறைய இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒர்க் பண்ணியும் இருக்காங்க. கம்யூனிட்டி ஓட்ஸ் கண்டிப்பா பிஜேபிக்கு இந்த முறை கிடைச்சிருக்கு, கிடைக்காமல்லாம் இல்லை. இது வந்து வெறும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் அப்படின்னு சொல்லிட முடியாது. அதிமுக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கிறது, திமுக எதிர்ப்பு வாக்குகளும் இருக்கிறது. பென்சிட்டர்ஸ் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அது போக அவங்க பார்ட்டியில வந்து மற்ற அவங்களோட அலையன்ஸ்ல, அதாவது மற்ற இண்டிபெண்டன்ஸ் இருந்தாங்க, அவங்களுடைய சமுதாய வாக்குகளும் அதுல இருந்திருக்கும். ஓகே. இப்போ இந்த அண்ணாமலை தமிழிசை மோதல்னால கடைசியான கேள்வி, அண்ணாமலை தமிழிசை ஏற்பட்டுள்ள இந்த மோதல்னால அந்த கட்சிக்குள்ள இந்த அதிமுக கூட்டணி தொடர்பான விவாதம் திரும்ப எழுந்திருக்கு. இது வந்து இதற்கு முடிவு கட்டுமா, இதை தொடர்ந்து கொண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களா இது போன்ற மோதல்கள்? அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது இது ஒரு பேசு பொருளாக தான் இருக்கும். ஆனா இதற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரே நபர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் வந்து வெளியில வந்து அவருடைய கட்சியினர் மத்தியிலும், கட்சி நிர்வாகிகள், கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில பேச வேண்டும். திரும்பவும் ஏடிஎம்கேவை ரிஜூனேட் பண்ணணும், ஏடிஎம்கே ரெட்ரோஸ்பெக்ட் பண்ணணும், இந்த லாஸ் ஏன் அப்படின்னு. அதுக்கு பிறகுதான் வந்து அவங்க கூட்டணிகளை பத்தி பேச முடியும். ஆனால் நான் புரிஞ்சுக்கிற வரைக்கும் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது இனிமேல் சாத்தியம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி திரும்ப பிஜேபியோட கூட்டணி போகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஏடிஎம்கேக்கு சூசைடலா தான் இருக்கும். நன்றி மேடம். கருத்து அதற்கான மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ.